14 வயசுல சினிமால நுழைஞ்சு 15 வயசு தன்னை விட மூத்தவரை கல்யாணம் பண்ணி 16 வயசுல கர்ப்பமான ஒரு நடிகை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைஞ்சது சினிமா மட்டும் கிடையாது. சமயங்கள்ல சினிமால நடிக்கிற நடிகர்களோட வாழ்க்கையும் நிறைய திருப்பங்களையும் சுவாரஸ்யங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கு. அந்த வகையில ரொம்ப சின்ன வயசுலயே சினிமாக்குள்ள நுழைஞ்சு தன்னை விட 15 வயசு மூத்த சூப்பர் ஸ்டார் நடிகரை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து சினிமால தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்ச ஒரு நடிகை அப்படின்னா அவங்க தான் பிரபல பாலிவுட் நடிகை டிம்பிள் கபாடியா. டிம்பிள் கபாடியா 1957வது வருஷம் மும்பையில ஒரு வசதியான செல்வ செழிப்பு உள்ள குஜராத்தி குடும்பத்துல பிறந்தவங்க. பிரபலமான பாலிவுட் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்த ராஜ் கபூர் டிம்பிள் கபாடியாவை பார்த்து தன்னோட படத்துல நடிக்க வைக்கலான்னு நினைக்கிறாரு. அதனால கடந்த 1971ல ராஜ் கபூர் இயக்கின பாபி திரைப்படத்தின் மூலமா டிம்பிள் கபாடியா நடிகையா அறிமுகமாகறாங்க. அந்த படத்துல டிம்பிள் கபாடியா நடிக்கும்போது டிம்பிள் கபாடியாவுக்கு வயசு வெறும் 14 தான். பாபி படம் வெளியாகி ரசிகர்களுக்கு இடையில நல்ல வரவேற்பை பெற்றதோட பாபி படத்துல நடிச்ச டிம்பிள் கபாடியாவோட நடிப்பு பாராட்டப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. பாபி படத்துல டிம்பிள் கபாடியாவை பார்த்த பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகரான ராஜேஷ் கண்ணாவுக்கு டிம்பிள் கபாடியா மேல காதல் வருது. அதை தொடர்ந்து 1973ல டிம்பிள் கபாடியாவும் ராஜேஷ் கண்ணாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்தப்ப டிம்பிள் கபாடியாவுக்கு வயசு 15, ராஜேஷ் கண்ணாவுக்கு வயசு 30. கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 15 வயசு வித்தியாசம். கல்யாணம் ஆன அடுத்த வருஷம் தன்னோட 16 வயசுல டிம்பிள் கபாடியா கர்ப்பமாகறாங்க. தன்னோட முதல் படமான பாபி சூப்பர் ஹிட் ஆனாலும் அடுத்தடுத்து டிம்பிள் கபாடியாவை படங்கள்ல நடிக்க கூடாதுன்னு ராஜேஷ் கண்ணா தடை போடுறாரு. அதனால 10 வருஷம் சினிமால நடிக்காம விலகி இருக்காங்க டிம்பிள் கபாடியா. டிம்பிள் கபாடியா ராஜேஷ் கண்ணா தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அதை தொடர்ந்து ராஜேஷ் கண்ணா டிம்பிள் கபாடியா திருமண வாழ்க்கை அவ்வளவா மகிழ்ச்சிகரமானதா இல்லை. அடிக்கடி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. கல்யாணமாகி 9 வருஷத்துல 2 பேரும் விவாகரத்து வாங்கி 1982ல பிரிஞ்சிடுறாங்க. அதை தொடர்ந்து திரும்பவும் சினிமால நடிக்க ஆரம்பிக்கிறாங்க டிம்பிள் கபாடியா. முன்னணி நடிகர்களா இருந்த அனில் கபூர், சன்னி தியோல், அமிதாப் பச்சன் அப்படின்னு எல்லா நடிகர்களோடையும் நடிச்சு நிறைய வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகையா வலம் வர்றாங்க டிம்பிள் கபாடியா. 1973ல தொடங்கி இப்போ வரையிலும் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க டிம்பிள் கபாடியா. கிட்டத்தட்ட 50 வருஷமா சினிமால கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. 2020ல டெனட்ங்கிற படம் மூலமா ஹாலிவுட்ல அறிமுகமாகி தன்னோட நடிப்பால சர்வதேச பார்வையாளர்களை கவர்ந்தாங்க நடிகை டிம்பிள் கபாடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.